எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட் ஃபுல்லாக வெள்ளை சுண்டலை ஊற வச்சுருக்கேங்க. அது குக்கரில் சேர்த்து 2 கப்பு தண்ணி சேர்த்து 6லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துட்டு அது அந்த சன்னா மசாலா அங்கிட்டு வேகட்டும். இங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சின்னதாக வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் அது கூட 2 தக்காளி பழம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நம்ம பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். இது கூட ஒரு 3 பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு பற்கள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை வந்து அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். ஏன்னா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய கீரையோட இலையும் சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா ஒரு 4 முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதை ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து வலுவலுன்னு அரைச்சிட்டு இப்போ அதே பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகம் 1 பே லீஃப் சேர்த்து ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சு அரைச்ச அந்த மசாலா விழுதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது இப்படி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு நல்லா வரும். நம்ம சைடில் வந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல சன்னா அதை அப்படியே வந்து இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறையா ஊற்றிடாதீங்க. அப்போ ஒரு திக்கான இதோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு அகெயின் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த சன்னாவில் வந்து இந்த மசாலா எல்லாம் இதாகி வரும். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிச் அண்ட் க்ரீமியாக கிடைக்கும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டில் வந்து வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கசப்பு தன்மை வராதுங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லா வந்து இந்த பேலன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நம்மளுக்கு காரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். மல்லி இலை சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான். ரொம்ப எம்மியான கல்யாண வீட்டு ஸ்டைல் சன்னா மசாலா தயாருங்க. நம்ம இந்த கல்யாணத்துக்குலாம் எங்கள் ஊர்லலாம் முதல் நாள் வந்து கல்யாணத்தப்போ சாமி கும்பிட்றப்ப வந்து இந்த மாதிரி வந்து வைப்பாங்க. விதவிதமாக பணியாரத்தில் வந்து பூரி சன்னா மசாலா இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வைப்பாங்க. அந்த சன்னா மசாலா தாங்க இந்த சன்னா மசாலா. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சன்னா மசாலாவும் பூரி தாங்க. எவ்வளோ பார்த்தோம் பாருங்கள், எவ்வளோ கம்மியாயிருச்சு பாருங்கள். இன்னும் என் பொண்ணு கூட சாப்பிடலை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காலி பண்ணியாச்சு. ரொம்ப எம்மியான இந்த சன்னா மசாலாவை செஞ்சு பாருங்கள். இது வந்து ஜீரா ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், பூரி கூடயும் சாப்பிடலாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பாய்.